இப்போ இருக்கிற ரீசென்ட் டைம்ல லேடீஸ் அதிகமா ஃபேஸ் பண்ற விஷயம், எஸ்பெஷலி வந்துட்டு அடோலசன்ட் கேர்ல்ஸ் வந்து அதிகமா ஃபேஸ் பண்ற விஷயம் வந்து என்ன அப்டின்னா, பிசிஓடி தான். ஸோ பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்டின்னா வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து சரியான அளவுக்கு நம்ம பாடியில சுரக்காம இருக்கிறது தான் வந்து பிசிஓடி கண்டிஷன் சொல்லுவாங்க. இத எப்படி கியூர் பண்ணி நார்மல் ஆக்கலாம் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இத வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கான 5 டிப்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்துட்டு முறையான உணவு பழக்கம். அதாவது வந்து பேலன்ஸ்டா டயட் வந்து சாப்பிடுறது. ஃபுட் குரூப்ஸ்ல இருக்கிற எல்லா கேட்டகரீஸ்ல இருக்கிற ஃபுட்ஸையும் வந்து நம்ம வந்து டயட்ல வந்து கன்சியூம் பண்ணிக்கிறது. எந்தெந்த ப்ரொபோர்ஷனுக்கு தேவையோ அதுக்கேத்த மாதிரி. செகண்ட் டிப் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றது விட்டமின் ஏ, பி, சி, டி அண்ட் இ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதிகமா வந்து நம்ம எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ விட்டமின் ஏ ஃபுட் சோர்சஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்துட்டு கேரட், பசலைக்கீரை, முலாம்பழம் இந்த மாதிரி வெரைட்டிஸ். விட்டமின் டிக்கு வந்து மஷ்ரூம்ஸ், எக்ஸ், சன்லைட்ல வந்து கொஞ்ச நேரம் நிற்கிறது. விட்டமின் சிக்கு வந்து கொய்யா பழம், நெல்லிக்காய், ஆரஞ்சு பழம் அப்படி சாப்பிட்றது. விட்டமின் பிக்கு வந்துட்டு ஹோல் கிரைன்ஸ், அதுக்கப்புறம் பருப்பு வகைகள், நிறையா வந்து கீரை வகைகள் சாப்பிட்டுக்கிறது. விட்டமின் ஈக்கு வந்து எள்ளு, வேர்க்கடலை, சூரியகாந்தி விதை, ஆளி விதை, பாதாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கிறது. இது எல்லாத்து கூடயும் எக்ஸஸா வந்துட்டு ஃபைபரும் எடுத்துக்கணும். குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸும் வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ 3வது டிப் வந்து உடற்பயிற்சி. எக்ஸர்சைஸஸ் வந்துட்டு நம்ம மாடரேட்லேருந்து விகரஸ் அளவுக்கு நம்ம வந்து பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4வது டிப் வந்துட்டு பால் அண்ட் இறைச்சி, அதாவது கறி வகைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அளவு வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. பால்ல வந்து கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால டெஸ்டோஸ்டிரான் லெவல வந்துட்டு பாடியில இன்க்ரீஸ் பண்ணும். அதிகமா வந்து ஃப்ரைட் ஃபுட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபேட்டி ஃபுட்ஸ் இது எல்லாமே வந்து தொடவே கூடாது. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் அண்ட் ஈஸியான டிப்ஸுக்கு வந்து நியூட்ரிஷனிஸ்ட் பிரீத்தாவ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.